Hi friends, welcome back to our channel. This is Youngsters of Society. நீங்கள் இன்னும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். இந்த சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா காப்பியை பற்றி பார்க்க போகிறோம். காப்பி எப்போதுலேருந்து யூஸ் பண்ணுறாங்க, இது எந்த நாட்டில் முதல் முறையாக யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க, எந்த மக்கள் காப்பியை அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, காப்பி குடித்தா தூக்கம் தள்ளி போகும் சொல்கிறாங்க, இது பின்னாடி இருக்க சயின்டிஃபிக் ரீசன் என்ன, ஒரு நாளைக்கு ஒரு நபர் எவ்வளோ காப்பி குடிக்கணும் அதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த தகவலை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது காப்பியை முதல்ல எந்த நாட்டில் யூஸ் பண்ணாங்க, எப்போதுலேருந்து யூஸ் பண்ணாங்க சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. காப்பியை முதல்ல யூஸ் பண்ண நாடு வந்து ஏமன் நாடு. இது எப்போதுலேருந்து ஆரம்பித்தாங்கன்னா 15ஆம் நூற்றாண்டுலேருந்து ஆரம்பித்தாங்க சொல்கிறாங்க. இப்போது காப்பியை அதிகமாக உற்பத்தி பண்ணுற நாடு எதுன்னு பார்க்கலாம் வாங்க. காப்பியை அதிகமாக உற்பத்தி பண்ணுற நாடு வந்து பிரேசில். இந்த பட்டியலில் இந்தியா வந்து 7வது இடத்த பிடிச்சிருக்கு. இது வந்து 2016ஓட ரெக்கார்டு. இப்போ நாம் காஃபி குடித்தா தூக்கம் தள்ளி போகுதுன்னு சொல்கிறாங்களே, அதுக்கு பின்னாடி இருக்க சயின்டிஃபிக் ரீசனை பார்க்கலாம் வாங்க. தூக்கம் வருவதற்கான முக்கிய காரணம் வந்து அடினோசைன் என்ற ஒரு கெமிக்கல் தான். ஆனால் காஃபியில் இருக்க கெஃபைன் வந்து அந்த அடினோசைனை தடுத்து நிறுத்துறது. அதனால தான் காஃபி குடித்தா தூக்கம் தள்ளி போகுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ காஃபி குடிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு நாளைக்கு வந்து 400 மில்லிகிராம் அளவுக்கு காஃபி தூள் போட்டு காஃபி குடிக்கலான்னு சொல்கிறாங்க. அதாவது 2லேருந்து 3 கப் வரைக்கும் காஃபி குடிக்கலான்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு அடல்டரி பர்சனுக்கு. குழந்தைகள் மற்றும் வயதானவர்கள் வந்து காஃபி குடிக்கிறத கம்மி பண்ணுறது நல்லதுன்னு சொல்கிறாங்க. இப்போது எந்த நாடு காஃபியை அதிகமாக குடிக்கிறாங்க பார்க்கலாம் வாங்க. ஃபின்லாண்ட் தாங்க காஃபியை அதிகமாக குடிக்கிறாங்களாம். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்தில் ஒருத்தர் மட்டும் வந்து 12 கிலோ காஃபியை குடிப்பாங்களாம். காஃபி குடித்தா என்ன அட்வான்டேஜ்னு பார்க்கலாம் வாங்க. உடம்பை சுறுசுறுப்பாகன்னு சொல்கிறாங்க, வெயிட் லாஸ் பண்ண உதவணும் சொல்கிறாங்க, கேன்சர்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க, ஸ்ட்ரோக் அதாவது பக்கவாதத்துலேருந்து ப்ரிவென்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. காப்பி குடித்தா என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு பார்க்கலாம் வாங்க. காப்பி குடித்தா தூக்கமின்மைக்கு காரணமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க, பதற்றத்தை அதிகரிக்கலாம்னு சொல்கிறாங்க, இதய துடிப்பை அதிகரிக்கணும்னு சொல்கிறாங்க, எலும்பு தேய்மானம் வரலாம்னு சொல்கிறாங்க. காப்பியை வந்து பால் சர்க்கரையோட சேர்த்து குடித்தா நல்லது இல்லைன்னு சொல்கிறாங்க. அதே வந்து நம்ம காப்பியை எவ்வளவு பால் இல்லாமல் குடிக்கிறோமோ அது நம்மளுக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு வந்து இந்த உலகத்தில் 225 கோடி கப் காப்பியை குடிக்கிறேன்னு சொல்கிறாங்க. நம்ம சேனல் வந்து இன்றைக்கி 50 சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணியிருக்கோம். இதற்கு காரணமாக இருந்த உங்களுக்கு எங்கள் டீம் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கும் வரை உங்களிடம் பெறுவது நான் உங்கள் விக்னேஷ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.